ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க? சூப்பராக இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இந்த விலாக் வந்து எனக்கு வந்து மதுரையிலேருந்து யூஎஸ்க்கு வந்த ஜேர்னி எக்ஸ்பீரியன்ஸ் ப்ளஸ் நாங்கள் வந்து பேக்கேஜ் எக்ஸ்பீரியன்ஸ் இது ரெண்டையும் தான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணிக்கணும்னு நினைக்கிறேன். எங்களுக்கு வந்து 43 kg ஈச் அலௌடாக இருந்தால் கூட 4 பர்சனாக இருந்தால் கூட குழந்தைய கூட்டிகிட்டு போகிறதுனால லக்கேஜ் ஒவ்வொரு இதுலேயும் எடுத்துகிட்டு போக முடியாதுங்கிறதுக்காக ரொம்ப லக்கேஜை மினிமைஸ் பண்ணிவிட்டு எல்லாத்தையுமே ஆஸ் யூஷுவல் நிலமகள் கொரியர் மனோஜ் ஆப்டிக்கல்ஸ் பின்னாடி பிபி குளம் தபால் தந்தி நகர் போகிற ரோட்லேயே இருக்குது. அங்கே தான் நான் வந்து இது ஒரு 6th ட்ரிப்பு அனுப்புகிறேன். நல்ல சர்வீஸு. இந்த தடவை எப்போயுமே 5 days டிரான்சிட் எடுத்துப்பாங்க. இந்த தடவை 3 daysலேயே நீட்டாக வந்துடுது. எல்லாமே டபுள் ரேப் பண்ணிடுறாங்க. புளிக்காய்ச்சல் நம்ம ஊறுகாய் எல்லாமே எடுத்துகிட்டு போகலாம். ஆனால் கொஞ்சம் ட்ரைஸ் கண்டிஷனில் இருக்கணும். நான் வந்து இந்த கொஞ்சம் எண்ணெய் கம்மியாக விட்டு எல்லாமே எடுத்துகிட்டு எங்களுக்கு வேணுங்கிற ஸ்நாக்ஸு அப்புறம் வந்து கொஞ்சம் சாமான் அங்கங்கே கிடைக்கும். எல்லாமே கிடைக்கும். யூஎஸில் கிடைக்காததே கிடையாது. பட் ஆனால் கூட நம்ம வீட்டு மசால் பொடி நம்ம வீட்டு அப்பளம் வடகம் ஆஸ் யூஷுவல் நம்ம எப்போ பேக் பண்ணுவோமோ எல்லாமே பேக் பண்ணி அந்த கடையில் கொண்டு போய் கொடுத்தா அவன் நீட்டாக அவர் வந்து அந்த பெட்டியில் வச்சு நிறைய கடலை மிட்டாய் தான் வாங்கினேன். ஏன்னா இங்கே உள்ள ஃப்ரெண்ட்ஸுக்கு எல்லாத்துக்குமே கடலை மிட்டாய் தான் பிடிக்குது. அதனால் கடலை மிட்டாய் கொஞ்சம் தான் ஸ்நாக்ஸ் இந்த தடவை வாங்கினேன். ஆனால் கூட வெயிட்டு ஜாஸ்தியாகிடுது. இங்கே வந்து பெர் கேஜி வந்து 720 rupees. பழைய போன வருஷம் அனுப்புகிறப்ப 650 இருந்தது. அதுவும் ரொம்ப ரொம்ப நீட்டாக வந்தது. 5 daysல வந்தது. இந்த தடவை அதே பிட்ஸ்பர்க் தான், மதுரை டு பிட்ஸ்பர்க் தான். இந்த தடவை வந்து 3 daysலேயே வந்துடுச்சு. நாங்கள் 14th ஆஃப்டர்நூன் மதுரை டு பெங்களூர் ஃப்ளைட்டு. பெங்களூர் ஏர்போர்ட்டை பற்றி சொல்லணும்னா இந்த விலாகு ஃபுல்லாக சொல்லலாம். சிங்கப்பூர் ஏர்போர்ட்டு போலயே இருக்குது. இந்தியாவில் இப்படி ஒரு ஏர்போர்ட்டு வந்து கன்ஸ்ட்ரக்ட் பண்ணியிருக்காங்கங்கிறப்ப ரொம்ப ரொம்ப பெருமையாக இருக்குது. அவ்வளோ நல்லா இருந்தது. என்னால் கிளிப்பிங்ஸ் எடுக்க முடியலை. ஏன்னா வந்து ஃபோனை என் பேரன் எல்லாத்தையும் வச்சு டொமஸ்டிக்லேருந்து இன்டர்நேஷ்னல் மாறி போய் எடுக்கிறதுக்கு எனக்கு டைமே பத்தலை. ப்ளஸ் இவன் வேறு தூங்கிக்கிட்டே இருந்தான். அதனால் என்னால் விலாக் எடுக்க முடியல. நான் அந்த எக்ஸ்பீரியன்ஸை மட்டும் உங்கள்கிட்ட ஓரலாக ஷேர் பண்ணிக்கிறேன். பெங்களூர் ஏர்போர்ட் வந்து கண்டிப்பாக ஒவ்வொரு இந்திய அவனும் எப்போயாவது ஒரு சான்ஸ் கிடைச்சா அந்த டிரான்சிட்டை நான் கண்டிப்பாக யூஸ் பண்ணலாம். இந்த தடவை மதுரை டு பெங்களூர், பெங்களூர் டு துபாய், துபாய் டு வாஷிங்டன் அப்படி ஒரு எமிரேட்ஸில் புக் பண்ணியிருந்தோம். எப்பயுமே ஏர் இந்தியாவிலலாம் போவோம். இந்த தடவை எமிரேட்ஸ் ட்ரை பண்ணுவோம். எப்பயும் எமிரேட்ஸ்லேயும் போயிருக்கோம். பட் ஏர் இந்தியான்னு சொன்னோடனே கொஞ்சம் இந்த தடவை எப்பயுமே நிறைய தடவை ட்ராவல்ஸ் பண்ணால் கூட இந்த தடவை ட்ராவல் பண்ணுறப்ப கொஞ்சம் மனசில் பயமாக தான் இருந்தது. எல்லா சாமியும் வேண்டிட்டு பத்திரமா நல்லபடியாக 15ஆம் தேதி காலையில் இந்த ஒரு டயத்துக்கு வந்து சேர்ந்துட்டோம். நாங்கள் வரத்துக்கு முன்னாடியே கொரியர் வந்து ரெடியாக வீட்டில் இருந்தது. சர்ப்ரைசிங்காக இருந்தது. நாங்கள் வரத்துக்கு முன்னாடி 3 daysலேயே கொரியர் வந்துருச்சு. 12th அனுப்பிச்சேன். 15th வந்துருச்சு. ஆஸ் யூஷுவல் மறுநாளைக்கு ஜெட்லாக் இருந்தால் கூட வீட்டு சாப்பாடு சாப்பிடணுமே சொல்லிட்டு வெண்டைக்காய் பொரியல், மணத்தக்காளி குழம்பு, நூல்கோல் பொரியல், உருளைக்கிழங்கு பொரியல் ஆஸ் யூஷுவல் நான் வந்து நம்ம வீட்டு சாப்பாடு சாப்பிட்டு இந்த ஜேர்னி வந்து ஃப்ரம் மதுரை டு யூஎஸ்ஏ சூப்பராக என்ஜாய் பண்ணோம். பேரனும் நல்லா கோஆப்ரேட்